நேயர்களுக்கு வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சமீப காலத்தில் தமிழக அரசின் அமைச்சர்கள் மீது புகார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சொல்லி வருகிறார்கள். சில முறைகேடு புகார்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி வருகிறார்கள். அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு பகீர் புகாரை முன்வைத்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன். அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்தின் மீதும் அவரே ஒரு புகாரை முன்வைத்தார். இந்த நிலையில் EVKS இளங்கோவன் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் மீது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிறுவனர் இன்றும் இன்னொரு புகாரை வைத்திருக்கிறார். ஏற்கனவே சொன்ன புகார் தான், அதை மீண்டும் வலியுறுத்தி சில மேலும் புதிய தகவல்களோடு சொல்லியிருக்கிறார். இப்படி குற்றச்சாட்டுகள் தொடர, புகார்கள் தொடர, இவை ஆதாரப்பூர்வமானதாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது, அல்ல அவதூறுகளாக இருக்கின்றனவாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவாதிப்போம் இன்றைய நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்த திரு ஹிதாயத்துல்லா அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் அதிமுகவை சேர்ந்த திரு ஆவடி குமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு EVKS இளங்கோவன் சொன்ன புகார் ஒரு பெரிய ஒரு பகீர் புகாராக இருந்திருக்கிறது. அதனால நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி, திரு EVKS இளங்கோவன் பெருமையாக சொல்கிறார், நான் 15 அமைச்சர்கள் மீது புகார் சொல்லியிருக்கிறேன், 24 விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன், இதுல ஊழல் புகார்கள் அடக்கம் அப்படின்னு. இவை முகாந்திரம் கொண்டவையாக இருந்தால், ஆதாரம் கொண்டவையாக இருந்தால் வழக்கு தொடரலாம், அந்த புகார்களை நிரூபிக்கலாம், மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரலாம், நிரூபித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழிகொள்ளலாம். மாறாக பிரஸ் கான்பரன்ஸ்ல, பொது மேடைகள்ல அவர் இப்படி ஊழல் பண்ணாரு, இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, இவர் இவ்வளவு கோடியை பதுக்கி வச்சிருக்காரு, அங்க பதுக்கி வச்சிருக்காரு, மக்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்வது அப்படிங்கிறது அரசியல் இல்லாமல் அவதூறு இல்லாம வேற என்ன? நீங்க முதலில் 2 அமைச்சர்கள் பெயரை சொன்னீர்கள், பிறகு 15 அமைச்சர்கள் மீது ஊழல் சொன்னதாக சொன்னீர்கள். 15 மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அமைச்சர்கள் மீதும் புகார்கள் இருக்கிறது, முறைகேடுடைய பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றாக வெளிவருகிறது. 15 இதுவரை காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு, மீதிய மற்ற தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்த பொழுது அந்த முதல் வாரத்திலே யாராவது ஏற்றுக்கொண்டார்களா, ஒத்துக்கொண்டார்களா, அவர் மீது முகாந்திரம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்ட அதே அதிமுக அவரை முதலில் நீக்கியது கட்சியை விட்டு. நன்றாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கட்சியை விட்டு நீக்கியதோடு சரி, அதன் பிறகு மேலும் மேலும் அந்த புகார்கள் அதிகமாக வந்ததன் காரணமாகத்தான் எந்த ஆதாரமும் எந்த முகாந்திரமும் சொல்லப்படவில்லை. எது மக்களுக்கு செய்திகளில் வந்ததோ அந்த செய்திகள் சொன்ன பிறகுதான் அவர் அமைச்சரவையிலிருந்து முதலிலே நீக்கப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு பதில் அதை ஒட்டிதான் கேட்கிறேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நீக்கினாங்க, அந்த புகார EVKS இளங்கோவன் வைத்தார், ஆக முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு. மீதி 15 பேர் நீக்கல, 14 பேர் நீக்கல, நிறைய பேர் நீக்கலன்னா அதுல முகாந்திரம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்ல வரல. ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த முகாந்திரம் இல்லாமல் இருந்ததை சொல்லிட்டு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி முதல்ல கட்சியை விட்டு நீக்கினாங்க, 2வது அமைச்சர் பதவி விட்டு நீக்கிறாங்க. ஏறத்தாழ 2 மாதத்திற்கு பிறகுதான் வழக்கு போடப்படுகிறது. பிரஷர் வந்த பின்னால்தான் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது, அவர் கைது செய்யப்படுகிறார். மற்ற அமைச்சர்கள் மீது இதுவரை யார் அந்த அமைச்சர்கள் மீது ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? அவர்கள் மீது குற்றப்புகார் வந்தால் அந்த குற்றப்புகார் உண்மை இருக்கா இல்லையா என்று செய்ய வேண்டியது காவல்துறை, அந்த அரசுடைய துறை. நான் கேட்கிறேன், ஒரு பேட்டியில பிரஸ் கான்பரன்ஸ்ல இவ்வளவு பதுக்கி வச்சிருக்காரு, இவ்வளவு 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காரு, இவ்வளவு சில 100 கோடி ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னா உடனடியா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும், அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும், அது சார்ந்த ஒரு வழக்கு இருக்கணும். எதுவும் இல்லாம ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டு நீங்க ஒரு புகாரையும் சொல்லிட்டு அது சார்ந்து எந்த ஆதாரத்தையும் வெளிப்படுத்தாம ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறது எந்த அளவுக்கு? இந்த கேள்வியில உங்களுக்கு முறைகேடு, புகார்கள், லஞ்சம் வாங்கப்படுவது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்கிட்ட இத்தனை கோடி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது சொன்னால் உடனடியாக என்ன செய்யணும்? மக்கள் முதல்வரோ அல்லது மக்கள் அல்லாத முதல்வரோ என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியாக அங்கே போய் ஆய்வு செஞ்சிருக்கணும். அந்த பணம் யாரோ ஒரு தனி அமைச்சருக்குள்ள பணமாக, அது
கட்சிக்கும் போகாம ஒரு அமைப்புக்கும் போகாம போகுதே, அந்த ஆர்வத்தோடு போய் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஈவிகே இளங்கோவன் கொடுத்த மறுநாள் அங்கே காவல்துறை நிற்க வேண்டும். ஈவிகே இளங்கோவன் ஏது காவல்துறை, உங்கள்கிட்ட ஏது காவல்துறை? ஒரு காலத்துல பத்திரிகைகள் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் நடந்து கொண்டிருந்துச்சு. பல பத்திரிகைகள் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தது. இன்னைக்கு எந்த பத்திரிகையும் கண்டுபிடிக்கிற வேலையை செய்யல, வந்தால் அதை பற்றி பேசக்கூடிய வேலை செய்கிறது. இன்றைக்கு யார் இதை கண்டுபிடிச்சு சொல்லணும்? பத்திரிகை சொல்லாத ஒன்றை அந்த காவல்துறை, அந்த ஆட்சி, இதுக்கு என்று உளவு பிரிவு இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு புகார் வந்தால் அந்த புகார் தன் சொந்த மகனாக இருந்தாலும் அவன் மீது நடவடிக்கை எடுத்த சோழ பரம்பரையை நாம பார்த்தோம், பாண்டிய பரம்பரையை பார்த்தோம். நாம என்ன செஞ்சிருக்கணும்? காவல்துறை ஈவிகே இளங்கோவன் கையில இல்ல, உளவுத்துறை ஈவிகே இளங்கோவன் கையில் இல்ல. ஒரு புகார் வருது, எதிர்க்கட்சியில் எதுக்கு இருக்காங்க? புகார் சொல்லுவார்கள். புகாரில் உண்மை இருக்கா, முகாந்திரம் இருக்காண்டு அந்த இரவு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் ஆய்வு செஞ்சு சோதனை செஞ்சு நான் கேட்கிறேன். இப்படித்தான் காங்கிரஸ் மத்திய அமைச்சர்கள் மீது புகார் வந்த உடனே அந்த இரவே போய் சோதனை நடத்தி உடனே கைதிகள் நடந்ததா? Was Congress not in a state of denial? நான் கேட்பது, நீங்க சொல்றீங்கல்ல காங்கிரஸ் ஏன் நடக்கல? ஏற்கனவே பல நேரங்களில் நடந்து காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னா, நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்த சிபிஐ முடக்கியது. அந்த நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க, பல்வேறு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. அவர்களை நீக்கினார்கள், நீக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல்வர், மகாராஷ்டிரா முதல்வர் முதற்கொண்டு நீக்கப்பட்டிருக்கிறார். இது நம்ம மறந்துவிட முடியாது. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சாந்தனா திரு குமார் அவர்கள்ட்ட திரு ரமேஷ், உங்களுடைய முதற்கட்ட கருத்து. அதாவது அவரு திரு இளங்கோவன் அவர்கள் சொல்லி இருக்கிற கருத்து ஒரு குற்றச்சாட்டு என்கிற அளவுக்கு தான் அதை ஏற்க முடியுமே தவிர அதில் எந்த விதமான ஆதாரத்தையும் அவர் இணைத்து வெளியிடவில்லை. இந்த முகவரியில் இந்த இடத்தில் இருக்கிறது என்று அவர் எதுவும் வெளியிடவில்லை. இரண்டாவது, அப்படி இருந்ததுன்னா அந்த ஊர்ல இருக்கிற காங்கிரஸ் தோழர்களோடு போய் அங்கே தர்ணா செய்து இந்த கட்டடத்தை திறங்கள் என்று சொல்ல முடியாதா? எந்த ஆதாரமும் கிடையாது. பொதுவாக 400 கோடி போச்சு, 500 கோடி போச்சு, டிஎஸ்பி சொல்றாங்க, ஊர் நான் உங்களுக்கு ஆதாரத்தோட சொன்னேன். நடந்தது பின்னால 2 மாசம் கழிச்சு உண்மையாச்சுன்னு சொன்னேன். முத்துக்குமாரசாமி விஷயத்துல தற்கொலை என்பதால் அந்த குடும்பமும் சேர்ந்து போராடியதால் ஒரு உண்மை வெளியே வந்தது. இன்றைக்கு இதுல பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்ல, பாதிப்பு இல்லாத பிரச்சனை. திரு குமார் அவர்கள்ட்ட கேட்கிறேன், அவருடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் லேசா ஆதாரமற்ற புகார் அவதூறுன்னு ஒதுக்கி தள்ள முடியாது. முத்துக்குமாரசாமி விஷயத்துல இப்படிதான் முதல்ல அணுகப்பட்டது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஏன் விலக்கப்பட்டார்? முகாந்திரம் இல்ல அப்படின்னு அதிமுக கருதியது என்றால் ஏன் விலக்கப்பட்டார்? ஏன் வேறொரு அமைச்சர் விலக்கப்பட்டார்? அப்படியே யூ கான் ஜஸ்ட் இது அப்படியே ஒதுக்கி தள்ள முடியாதுங்கிறார். அதாவது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் செய்தார் என்பதற்காக விலக்கப்படவில்லை. அவர் அந்த முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்டார் என்பதுதான் உண்மை. வழக்கு அதுதான். ஆனால் அந்த தற்கொலைக்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கக்கூடும், இது காரணமாக இருந்திருக்கக்கூடும் என்று எழுப்பப்பட்ட சந்தேகங்களின் அடிப்படையில் விசாரணை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க பேசல முதல் பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது அர்த்தம் பேசுங்க. அவதூறு பார்த்துதான் இருக்கோம். நீங்க எதை பேசுமோ அதை பேசுங்க. எது வேணா பேசலாம்னா உங்களுக்கு தான் கருத்து விஷயத்துக்கு வந்துருவோம். அதுல முகாந்திரம் இருக்குது அப்படின்னு நினைக்கலையா? நான் சொல்றது கேட்டுங்க. அதாவது அவர் மீது குற்றச்சாட்டு வந்தது, அந்த விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிகாரத்திலிருந்து அவரை விலக்கி வைத்தோம். அவர் குற்றம் செய்தார் என்பதற்காக விலக்கி வைக்கல. அந்த அதிகாரம் அவருடைய துறை சார்ந்தது. அந்த துறையில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவத்திற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார் என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. விசாரணைக்கு அதை உட்படுத்தி இருக்கிறோம். விசாரணை நடைபெறுகின்ற பொழுது அந்த விசாரணை நேர்மையாக இருக்கிறது என்பதை நாட்டுக்கு நிரூபிப்பதற்காக அவரை இந்த பதவியிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறோம். அதனால அவர் குற்றவாளி நாங்கள் சொல்லல. ஒரு குற்றவாளி விசாரணை. ஆனா அந்த ஒரு சந்தேகத்துல, அந்த ஒரு குற்றச்சாட்டுல முகாந்திரம் இருப்பதுன்னு உங்களுடைய தலைமை கருதியிருந்தால்தான் கட்சி பதவியிலிருந்து நீக்கி வச்சீங்க. இன்னொரு விஷயத்துல குற்றச்சாட்டு எழுது, மாதவரம் மூர்த்தி அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைக்கப்படுகிறார். முகாந்திரம் இருந்ததுன்னு இல்ல,
அந்த சந்தேகத்தின் நிழல் படிந்துவிடக் கூடாது. நேர்மையான விசாரணையை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தியது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நீக்கி வைக்கப்பட்டிருக்க. அவருக்கு ஆட்சியினுடைய நிழல் அவர் மேல இல்லைன்றதுக்காக அதை அவர் கட்சி பதவியிலிருந்து விலக்கி வச்சோம். இன்றைக்கு அவர் நேர்மையான முறையில் விசாரணை நடைபெறும் ஒரு சராசரி மனிதனை போல இரவு முழுவதும் சிபிசிஐடி நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னும் சொல்ல போனால் விடுமுறை நாளில் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆக அக்னி கிருஷ்ணமூர்த்தி ஒரு அமைச்சராக இருந்தாலும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தவுடன் அந்த குற்றச்சாட்டில் அவர் நிரபராதி என்பதை நிரூபிக்கின்ற வரை அவரை நாங்கள் விலக்கி வைத்து ஒரு சராசரி மனிதனாக வழக்கை சந்திக்க முன்பாக ஒரு குற்றச்சாட்டு எழும்பொழுது எல்லாருமே சராசரி மனிதர்கள் தான். முன்னாள் அமைச்சரோ குற்றஞ்சாட்டப்பட்ட யாராக இருந்தாலும் சராசரி அமைச்சர்கள் அதிகாரத்தை அவரை பயன்படுத்திடக் கூடாதுன்றதுக்காக அவர் மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது மட்டும் புகார் அல்ல, மேலும் சில புகார்களை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புகாரை இன்று மீண்டும் சொல்லியிருக்கிறது. அது குறித்த சில கேள்விகள் எழுகின்றன. எதிர்கட்சிகள் சமீப காலத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த தமிழக அரசின் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி வருகின்றன. சமீபத்தில் அக்னி கிருஷ்ணமூர்த்தி பதவி விலக நேர்ந்தது. அதற்கு பிறகு கைது நடவடிக்கையும் தொடர்ந்தது. ஆக இந்த ஒரு புகார்கள் தொடர EVKS இளங்கோவன் சில அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இன்று சுகாதாரத்துறை அமைச்சர் மீது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஏற்கனவே சொன்ன புகார் தான், அதை மேலும் சப்ஸ்டான்ஷியேட் செய்திருக்கிறார். சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அமைச்சர்கள் மீதான இந்த ஒரு குற்றச்சாட்டு அரசியலா ஆக்கப்பூர்வமானதா என்பதை நாம் கேட்டு வருகின்றோம். நான் திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு பாலு அவர்கள்ட்ட, பாமக நிறுவனர் ஒரு பொறுப்பான அரசியல் தலைவர், எல்லா முக்கிய பிரச்சனைகளையும் தன்னுடைய ஆழமான பார்வைகளை முன்வைப்பவர். ஆனா இன்று வைத்திருக்கக்கூடிய புகார்னு வச்சுக்கோங்க, ஒன்றன் பின் ஒன்றாக பல புகார்களை ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மீது முன்வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். உதாரணத்துக்கு சுகாதாரத்துறையில 300 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அமைச்சர் 10% கமிஷன் கேட்கிறார். ஒரு விளம்பரத்துக்காக கேட்கிறார். ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு தொலைக்காட்சிக்கு விளம்பரத்துக்காக கேட்கிறார் இந்த 10% கமிஷன் அப்படின்னு. இந்த ஒரு குற்றச்சாட்டை இந்த மருத்துவமனைகள் மிரட்டப்பட்டு வாங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றார். எந்த மருத்துவமனையும் இது வரைக்கும் வைக்கல. இப்படி வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் சொல்லல. மாறா இப்படி சொல்லப்படுது 10% கமிஷன், 1 கோடி படிஞ்சது, இல்லாட்டி மிரட்டுறாரு, இல்லாட்டி இந்த லிஸ்ட்ல இருந்து நீக்குவேன் அப்படின்னு சொன்னார்னா யார் மீதும் இந்த மாதிரியான ஒரு புகார்களை சொல்லலாம். இது ஒரு அவதூறு இல்லாம வேற என்ன? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சியாக செயல்படுகிறது என்ற ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க. நாங்கள் நன்றியோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏதோ வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்று குற்றச்சாட்டுகள் எழுப்புவவர்களாக நாங்கள் இல்லை. ஆதாரப்பூர்வமாக உண்மையை தேடி அதன் அடிப்படையில் மட்டுமே குற்றச்சாட்டுகளை ஒரு அரசின் மீது வைக்கிறோம். அப்படி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா தவறா என்று ஆய்வு செய்ய வேண்டிய இடத்தில் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு 30 துறை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஊழல் இல்லாத துறை எது என்று தேடி பிடிக்க வேண்டிய நிலையில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதை போன்று ஏதோ ஒரு குற்றச்சாட்டு என்று அல்ல, 18 குற்றச்சாட்டுகளுடைய பட்டியலிட்டு ஆளுநரிடம் நாங்கள் நேரடியாக சென்று இந்தந்த ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது, இந்த ஆவணங்களின் அடிப்படையில் நடைபெற்றிருக்கிறது, ஆவணங்களோடு ஊழல் பட்டியலை நாங்கள் ஆளுநரிடம் வழங்கினோம். இன்றைய தினம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி விஜயபாஸ்கர் அவர்கள் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எந்த அடிப்படையில் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி 31ஆம் தேதி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டதா இல்லையா என்று கூட நீங்கள் கேட்கலாம். நடந்திருக்கலாம். அதுல 10% கமிஷன், இந்த தொலைக்காட்சிக்கு விளம்பரம் அப்படின்னு என்ன ஆதாரம் இருக்கு? வேற எந்த ப்ரூஃப் கையில் வச்சிருக்கேன். எதுவும் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு எழுப்பக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள். இது என்னவென்றால் தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் ஹெட் MD இந்தியா ஹெல்த் கேர் கம்பெனியினுடைய நிறுவனம் சிவக்குமார் எழுதுகிறார் கடிதம், அனைத்து மருத்துவமனைகளுக்கு எழுதுகிறார். மீட்டிங் வித் ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆன் 31/3/2000. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடந்திருக்கலாம். அதுல என்ன குற்றச்சாட்டு? 650 மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 650 மருத்துவமனைகளையும் இவர்கள் இந்த கூட்டத்திற்கு அழைக்கவில்லை. மிக அதிகமான அளவிற்கு இந்த மருத்துவ காப்பீட்டை பெறக்கூடிய மருத்துவமனைகளை மட்டும் அழைக்கிறார்கள். அழைத்து அவர்களிடம் அன்றைக்கு நீங்கள் எப்படி செய்கிறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, இதை எப்படி இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எந்த விதமான விவாதமும் நடத்தப்படாமல் கலந்து கொண்டவர்களிடம் கேட்ட அடிப்படையில் நான் சொல்லுகிறேன்.
அப்படி எதுவும் செய்யாமல் கலந்து கொண்டவர்கள்ட்ட கேட்டு இன்னைக்கு நீங்க ஒரு கூட்டம் நடந்ததுங்கிறத ஆதாரமா காட்டினா அந்த கூட்டத்துல முறைகேட்டுக்கான என்ன ஆதாரம்? அன்றைய தினம் ஒரு கூட்டம் நடந்திருக்கலாம், ஹெல்த் மினிஸ்டர் மீட் பண்ணிருக்கலாம். வாட் இஸ் தி ப்ரூஃப்? அவங்கள்ட்ட கமிஷன் சொல்லிட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் இப்ப சொல்றேன், 31ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து ஒரு விசாரணை நடத்துங்கள். இதில் நான் சொல்வது முறையாக இல்லை என்று சொன்னால் நீங்க 10% கமிஷன் கேட்கப்பட்டது. ஜெயா தொலைக்காட்சிக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டும். அதோடு 10% எந்த அளவிற்கு 4 ஆண்டுகளில் உங்களுக்கு ஆதாரம்? அவங்க யாராவது சொல்லிருக்காங்களா? கலந்துகிட்டவங்க நாங்கள் மிரட்டப்பட்டோம், எங்கள்கிட்ட கமிஷன் கேட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னாக்கா, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாததற்கான விளக்கத்தை நீங்கள் அளிக்க வேண்டும். உங்களை இந்த திட்டத்திலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்ற அரசுடைய பயனாளிகளுக்கு அந்த திட்டத்துடைய பயனாளிகள் அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். ஆனா இந்த முறைகேட்டுக்கான ஆதாரம் எங்கன்னு கேட்கிறேன். ஒரு கூட்டம் நடந்தது, இதுல விளக்கம் கேட்டாங்கன்னு சொல்றீங்களே தவிர இங்க கமிஷன் வாங்கப்பட்டது, கமிஷன் கேட்கப்பட்டது, லஞ்சம் கேட்கப்பட்டது, எங்க ஆதாரம்? அவர்களே, தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு சின்ன அரசியல் கட்சி. ஆனால் ஒரு அரசின் நடைமுறையை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இதிலிருந்து தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் சொல்றேன், ஒரு குற்றச்சாட்டு ஒரு அரசு ஒரு அமைச்சர் மீது ஒரு அதிகாரி மீது எழுகிறது என்று சொன்னால் உடனடியாக ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆதாரமானதா நீங்கள் கேட்கிறீர்கள், அவதூறா என்று கேட்கிறீர்களே, இந்த அவதூறு என்ற ஒரு வழக்கை மட்டும் போட்டு பிரச்சனை நீ பேசக்கூடாது, நீ இந்த கருத்தை சொல்லக்கூடாது என்ற மனோபாவம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றி உண்மையா என்று ஆய்வு செய்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். நீங்கள் துவக்கத்திலேயே குறிப்பிட்டீர்கள், அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை சொன்னீர்கள், இவர் சொன்னார் இப்பொழுதுதான் முதன்முறையாக சொல்றார், அதற்காக இல்லை என்று. அவர் ஒரு தொலைக்காட்சியில் ஒரே ஒரு பேட்டி, ஒரு தவறான ஒரு செய்தி, இதை நீ அம்மாவிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னதற்காக அன்றைக்கு கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக நான் சொல்றேன், இன்றைக்கு அவரோடு இருந்த சகாக்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு சொல்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பட்டியலை நாங்கள் வழங்குகிறோம். இதற்காக நீங்கள் ஒரு முறையான ஒரு விசாரணையை அமைத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க நம்ம ஆவடி குமார் சொல்றாரு, நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், நம்ம எல்லாரையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒரு பணிக்கான ஒரு இடம், அதற்கான இடம் மாறுதல் என்று பல துறைகளில் இன்றைக்கு ஊழல் மலிந்து போயிருக்கு. இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஒரு கட்சியா பாமக இல்ல, திமுக சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறது, காங்கிரஸ் தலைவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், ஒரு அமைச்சர் நீக்கப்படுகிறார், மேலும் மாதவரம் பால்வளத்துறை அமைச்சர் ஏன் நீக்கப்பட்டார் கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. இது ஒரு சந்தேகங்களை வலுப்படுத்துகிறது நினைக்கிறீங்களா, இல்ல இவை அவதூறுகள் நினைக்கிறீங்களா திரு ரமேஷ்? அதாவது நான் ஒரு மீடியா பர்சன்ற முறையில இப்போ மீடியா ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. மீடியா இஸ் வெரி வைப்ரண்ட். அவர் சொல்றாரு, இப்போ கார்பரேட் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் மிரட்டப்பட்டிருந்தா மீடியாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் நெக்ஸஸ் இருக்கு, அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு. இப்ப நிறைய தகவல்கள் நீங்களும் ஒரு மீடியா பர்சன் உங்களுக்கு தெரியும், சோர்சஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க, நிறைய விஷயங்கள் போடுறாங்க. இப்ப சொல்ல போனா சில அரசு துறைகளை பற்றிய விஷயங்கள் கூட வருது. அதாவது ஒரு அரசு துறையினுடைய முடிவுகளை பற்றி கேள்வி எழுப்பி அந்த முடிவுகள் பற்றிய சந்தேகங்களை எழுப்பி கட்டுரைகள் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இது கசிய வாய்ப்பில்லாமல் இல்லை, அதாவது அந்த மாதிரி மிரட்டப்பட்டிருந்தால். ஆகவே இது நான் மேம்போக்கான ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டா தான் சில விஷயங்களை ஸ்மோக் வித்அவுட் ஃபயர்னு கூட ஆர்கியூ பண்ணலாம் இல்லையா? ஏன் இன்னைக்கு அவுட் ஆஃப் த ப்ளூ அதே சமயம் ஏதோ எவ்வளவு மீட்டிங் நடக்குது தமிழ்நாட்டுல, இந்த ஒரு மீட்டிங்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டை எப்படி அவுட் ஆஃப் த ப்ளூ அவங்களால எங்க சொல்ல முடியும்? இல்ல, இப்ப அதே சமயம் நான் திரு குமார் அவர்கள் சொன்னதே நான் முழுமையா அவர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில அவர் விடுவிக்கப்பட்டிருக்காருன்றதுனால அவர் குற்றவாளி ஆகாது அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், புகார்கள் அரசின் கவனத்துக்கு போய் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அடிப்படை முகாந்திரங்கள் ஏதாவது இருப்பதாக தெரிய வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதற்கு என்னிடம் உதாரணங்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முகாந்திரம் இருப்பதாகவே நீங்க கருதுறீங்க இல்ல? சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அந்த விசாரணை சிறிது காலம் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் மீதான நடவடிக்கை வருகிறது. அப்படி இருக்கும்போது அதுல ஏதோ சம் மெட்டீரியல் அதுல இருக்குன்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணிருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் சொல்ற மாதிரி
ஊழல் சொல்லிட்டாங்க விசாரணை வைங்கன்னா அப்படி எந்த அரசும் வச்சது கிடையாது. வெறும் புகார்களுக்கெல்லாம் விசாரணை உத்தரவிடுவாங்களா? யார் மன்மோகன் சிங் அரசு வச்சதா? எல்லா ஊழல்களுக்கும் மௌனசாட்சியாக இருந்த மன்மோகன் சிங் அரசு எந்த விசாரணை கப்பக்கட்டு கட்டுறதை பத்தி மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்க ஒரு பத்திரிகையாளராக மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உண்மையான பத்திரிகையாளர் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். குமார் அவர்கள் எடுத்து போனது. எஸ், யூ வாண்டட் அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு திறமையான வழக்கறிஞர் மட்டுமல்ல, ஒரு சில நல்ல விஷயங்களை எடுத்து செய்யக்கூடியவர். ஆனா இப்படி பொதுவா பேசவே என்னால் புரிஞ்சுக்க முடியல. என்ன காரணம்னா, அவர் சொல்றாரு நாங்க எல்லாமே ஆதாரத்தோடு தான் செய்வோம், ஆதாரத்தோடு தான் சொல்லுவோன்றாரு. அதுல பாத்தீங்கன்னா அமைச்சர் விஜயபாஸ்கர் மட்டும் இல்ல, அமைச்சர் கே.சி. வீரமணி மேலேயும் நடவடிக்கை அந்த ராமதாசனுடைய அந்த அறிக்கையில் இருக்கு. அதுல இருந்து அவங்க ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அந்த அறிக்கை விடுறாங்கன்னு தான் தெரியுதே ஒழிய எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இல்ல. ரெண்டாவது, ஜெயா தொலைக்காட்சிக்கு யார் விளம்பரம் தராங்கன்றத பத்தி இவங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்ல வர தொலைக்காட்சிகளில் முதல் 3 இடங்களில் இருக்கின்ற தொலைக்காட்சியில் அது ஒண்ணு. ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் யாருக்கு விளம்பரம் வேணா தரல. ரெண்டாவது, தமிழ்நாடு முழுவதும் வெறும் இவங்க சொல்லக்கூடிய அந்த 501 நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த காப்பீட்டு திட்டம் தராங்கன்னு இல்ல. காப்பீட்டு திட்டம் கடந்த திமுக ஆட்சியில் ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து ஒப்படைக்கப்பட்டது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனம் அதை நிர்வகித்து வருது. ஆக அந்த நிறுவனம் இன்னும் சொல்ல போனா அரசு மருத்துவமனை கூட இந்த காப்பீட்டு திட்டத்தின் விளைவாக 764 கோடி ரூபாய் இன்னைக்கு அரசுக்கு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து அந்த டாக்டர்களுக்கு இன்சென்டிவா 15% தராங்க. மற்ற அந்த கட்டமைப்புகளுக்கு பில்டிங் அந்த இதுக்கு 25% செலவு பண்றாங்க. மிஷினரிக்கு 40% செலவு பண்றாங்க. ஆக எல்லா வகையிலும் அது மக்களுக்கு பயன்படும். இன்னும் சொல்ல போனால் திட்டத்தின் விளைவாக 9 லட்சம் காது கேளாத வாய் பேச முடியாத நிலையில் இருந்த ஏழை மக்கள் இன்றைக்கு காது கேட்கிறது. இந்த திட்டத்துடைய நீங்க சொன்னதுதான். இந்த திட்டத்தை எதிர்க்க முடியாது, இந்த திட்டத்தில் குறை கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. இந்த திட்டத்தில் மக்கள் பலன்படுகிறார்கள். இதை எப்படி திசை திருப்புவது, இதற்கு ஒரு அவதூறை உருவாக்குவதற்காக இந்த திட்டத்தை குறை சொல்ல முடியாதவர்கள் அவதூறுகளை பரப்புகிறார்கள். திரு பாலு, ரொம்ப சுருக்கமான ஒரு ரிபட்டல், ஒரு சிறிய எடுத்துக்கணும். திரு பாலு, அதாவது இன்றைக்கு நாங்கள் முதலில் இந்த போன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்புகின்ற போது ரொம்ப புதுசா தெரியும். பருப்பு ஊழல் ஃபர்ஸ்ட் நாங்க தான் சொன்னோம். ஆனால் அதற்கு பிறகு சட்டமன்றமே கொந்தளித்தது. முட்டை ஊழல், அதுபோல நெடுஞ்சாலைகளுக்கு கூட ஒப்பந்த ஊழல், இதுபோன்று சாலை பணியாளர், இதுவரை பணியாளர்கள் நியமனம், இடமாற்றம், எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறைகளை சட்டமன்றமா தான் இருக்கு. இவங்க வேணா கொந்தளிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கற்பனை. அதாவது நான் சொல்றேன், சட்டமன்றம் இந்த பருப்பு சொல்றீங்க, முட்டை ஊழல் சொல்றீங்க, இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லி வரீங்க. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியல அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலன்னா எதிர்கட்சியுடைய தோல்வி என்று பொருள் கொள்வதா, அல்ல முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்வதா, இல்ல காலப்போக்கில் அது வலுப்புறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுவதா? அமைச்சர்கள் மீது, தமிழ்நாட்டு அரசை சேர்ந்த அமைச்சர்கள் மீது புகார்கள் தொடர்ந்து எதிர்கட்சிகள் சொல்லி வருகிறார்கள். முகாந்திரம் கொண்டவையா, ஆதாரமற்றவையா, அவதூறுகளாகிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இப்போ காங்கிரஸ் சர்க்கார் மேல வைக்கப்படாத, அதாவது இந்த UPA 1 UPA 2 கட்டத்தில் வைக்கப்படாத குற்றச்சாட்டுகள் இல்ல. 2G, கோல்கேட், இஸ்ரோ, தேவாஸ் அப்படின்னு நீண்ட முந்தைய காலகட்டத்தில் போஃபர்ஸ் சொல்லலாம். இவையெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது CAG இதுல இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அரசாங்கத்துக்கு லாபம் கிடைத்திருக்கணும், மாறா நஷ்டம் கிடைச்சிருக்கு, இந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதை முகாந்திரத்தை அதை உறுதி செய்து அதற்கு பிறகு வழக்காடு மன்றத்துல போய் அதற்கு பிறகு வந்த ஒரு விஷயம். அதுல ஒரு லாஜிக் ஏற்றுக்கலாம். ஆனா அது அவர் இங்க பதுக்கி வச்சிருக்காரு, அவர் வீட்டுல இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க, அந்த ஊர்ல பேசிக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாரும் சொல்ல முடியும். ஹிதாயத்துல்லா பத்தி மக்கள் இப்படி பேசுறாங்க, குமார பத்தி இப்படி பேசுறாங்க, ஹரிஹரனை பத்தி ஊர்ல அப்படி பேசுறாங்கன்னு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். நான் கேக்குறேன், 100 முறை CAG பத்தி பேசிட்டீங்க,
எல்லா விஷயத்தையும் பேசிட்டீங்க. இன்னைக்கு தலைப்பு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சீங்கிறத பத்தி பேசும்போது ஒவ்வொரு திசை திருப்பினா பரவாயில்ல, அல்லது ரமேஷ் திசை திருப்பினா பரவாயில்ல. அவர் என்ன கேட்கிறாரு, ஒரே நிமிஷம், ஆதாரம் இல்லைங்கிறாரு, ஆதாரம் இல்லைங்கிறாரு, குமார ஆதாரம் இல்லைங்கிறாரு. ரமேஷ் பயனாளர்கள் அவங்க புகார் செய்யறாங்க. எந்த பயனாளராவது எந்த கான்ட்ராக்ட் பெற்றவராவது புகார் செய்வார்களா? ஒன்று ஊடக விழிப்பா இருக்கிற அதான் உங்க ஊடக விழிப்பில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்க ஊடக விழிப்பில் இருந்து மத்த ஊடகத்தை சொல்ல ஒரு உண்மையை சொல்றேன். ஒரு குற்றச்சாட்டு தோப்பு வெங்கடாசன் என்கிற அமைச்சர், உண்மையை சொல்ல வேண்டிய அமைச்சர், கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு நாங்க எந்த அனுமதி அது கேட்கவும் இல்லை, நாங்க கொடுக்கலை சொல்லி 1.5 மாசத்துக்கு முன்னால சொல்றேன். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், மக்களுக்கு செய்தி போகணும். ஆனா 1.5 வருஷத்துக்கு முன்னால இவருடைய இலாக்காவில் இருக்கக்கூடிய அலுவலர் சுந்தர சிங் 72 ஏக்கரை 99 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் ரெடியா இருக்கு. அது பொய்யா? அந்த ஊர் மக்கள், பெருந்துறை மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அது பொய்யா? 35 லட்சம் லிட்டர் தண்ணீரை, மக்களுடைய தண்ணீரை 4 பைசாவுக்கு கொடுப்பதற்கு ஒப்பந்தம் போட்டது பொய்யா? இவையெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸும் சேர்ந்து போராடலாம். அமைச்சர் இங்க இன்னொரு கூடுதல் காசு வாங்கிட்டாரு. அதல்ல நான் கேட்கிறது, இவ்வளவு எதிர்ப்பு கிடையில பொய் சொல்லலாமா சட்டசபையில? இந்த பொய் சொன்ன அன்னைக்கு அவர் நீக்கி இருக்கணும். ஏன் நீக்கல? இதெல்லாம் ஆண்டவனுக்கு தெரியும் அவர் சொல்லல. அதாவது ஏற்கனவே ஆண்டவனுக்கு தெரியும் அவர் சொல்லாதனால இன்னைக்கு வரை அவர் நீக்கப்படல. இவர் ஏன் நீக்கப்பட்டார்? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் சொன்னார். சொல்லும் போது நீங்க மாத்தாதீங்க. தெளிவான முகாந்தரம் என்ன தேதி? கடந்த ஆண்டு ஜனவரி மாசம் 23ஆவது தேதியில ஆதாரமா 22 ஏக்கரை தூக்கி கொடுத்திருக்கோம். 1.5 மாசத்துக்கு முன்னால இல்லை என்று சொல்லுகிறோம். இந்த ஆதாரத்துக்கு இந்த ஒப்பந்தம் அரசு ரீதியா நிறைய சொல்லலான்னு வரேன். ஆனா என்னுடைய கேள்வி, நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த பெருந்துறையில மக்கள் போராடுறாங்க, நீங்க காங்கிரஸுக்கும் சேர்ந்து போராடுறாங்க, மக்கள் உரிமை இருக்கு. ஆனா காசு வாங்கிக்கிட்டாரு அந்த நிறுவனத்துக்கும் இருக்கும். அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரே ஒரு விஷயம், என்ன ஆதாரம்? நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். பாலை கொண்டு 20% தண்ணியோ 30% ஊத்திட்டு போறாங்க. நெல்லுல மண்ணை கலக்குறாங்க, கல்ல கலக்குறாங்க. நான் கேட்கிறேன் ஒரு விஷயம், இதற்கு என்ன அமைச்சர் பேர் சொன்னீங்க? அந்த அமைச்சர் காசு வாங்கி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். 1 டன் 1.5 டன் ஆக்குனா அது யாருக்கு லாபம்? மக்களுடைய வரிப்பணம் வீணா போகுது. இந்த 1/2 டன் காசு யாருக்கு போகுது? பாலுல 1க்கு பாதியா தண்ணி கலந்தா இந்த தண்ணி காசு எங்க போகுது? நான் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் முகாந்தரம் தெரியணுமா? ₹1 மேல ஹோல்சேல்ல முட்டை, ஹோல்சேல்ல எந்த பொருள் வாங்கினாலும் அது விலை கம்மின்னு உலகத்துக்கு தெரியும். ஆனா ஹோல்சேல்ல முட்டை வாங்கும் போது ₹1 அமைச்சர் அப்பொழுது நீக்கப்பட்டார். இப்போ ஒரு புகார் வருது, அப்ப அமைச்சர் அந்த பால்வளத்துறை இலாக்காவோட அமைச்சர் நீக்கப்படுகிறார். இதே போல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேல ஒரு புகார் வருது, நீக்கப்படுகிறார். 1+1 2 ஆக நீங்க ஒரு முகாந்திரம் இருப்பதா நீங்க ஏற்றுக்கொள்வதால எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இல்ல நான் ஏற்கனவே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டு அடிப்படையில் நீக்கப்படவில்லை. அவர் மீது களங்கம் வந்ததுக்கு இந்த அரசாங்கம் துணையாக இருக்கிறது, விசாரணைக்கு தடையாக இருக்கும் என்பதால் அவர் நீக்கப்பட்டார். பால்வளத்துறை அமைச்சர் அவர் கட்சி ரீதியாக அவருக்கு பிரச்சனைகள் வந்தது, அதுக்காக நீக்கப்பட்டார். இந்த ஒரு புகார் வருது, இந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் உங்க கருத்து இல்ல. அவர் குற்றச்சாட்டுக்கு இப்போ தோப்பு வெங்கடாச்சலம் மீது அவர் குற்றச்சாட்டு சொல்றார் EVKS இளங்கோவன். நான் சொல்றேன், கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு சிப்காட் இடத்தை தந்தது உண்மை. ஆனால் அந்த இடத்தில் கொக்கோ கோலா நிறுவனம் நீர் எடுப்பதற்கும் அந்த இதுவை உருவாக்குறதுக்கு இன்னும் அனுமதி தரல. அந்த அனுமதி அவங்க இன்னும் விண்ணப்பிக்கல. 1.5 மாசத்துக்கு ஒரு அமைச்சர் நான் முடிச்சிடறேன். இதே மாதிரி இவர் இதுக்கு அவர் காசு வாங்கினாரு அல்லது அவர் ஊழல் செஞ்சாருன்னு குற்றச்சாட்டு EVKS இளங்கோவன்
இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொருளாளராக ஒருவரை நியமிப்பதற்காக 1 கோடி ரூபாய் வாங்கிக் கொண்டு நாசர் ராமச்சந்திரனுடைய மகனை நியமித்திருக்கிறார். 50 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு ஜே.எம். ஆருணை ஏமாற்றி இருக்கிறார். பகிரங்கமாக இந்த ஊடகத்தின் வாயிலாக சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு தயாராக இந்த சவாலை தருகிறேன். இது உண்மை. நேற்றைக்கு இதே தந்தி டிவியில் மூத்த செய்தியாசிரியர் பாண்டே அவர்களிடம் பேசுகின்ற போது ஈவி.கே. இளங்கோவன் சொன்னார், இது போன்ற கடிதங்கள் எனக்கு வந்திருக்கிறது, அதிமுக சார்ந்தவர்கள் எழுதியிருக்கார்கள். அதே நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்னிடத்தில் புகார் தந்திருக்கிறார்கள். ஈவி.கே. இளங்கோவன் 1 கோடி ரூபாய் வாங்கிக் கொண்டு அந்த பணத்தை குப்பிவிடம் கொடுத்து அவரை அழைத்து வந்து கட்சியில் வைத்து சட்டப்படி மேல வழக்கு போட சொல்லுங்க. அதே கேள்வியை தான் திரு ஈவி இதே கேள்வியை தான் கேட்கிறார். இந்த ஒரு வழக்கு நான் சொல்லிட்டேன், உடனே அவதூறு வழக்கு போடுறாங்க. மத்த நிறைய குற்றச்சாட்டுகளை சொன்னேன், அதுல போடலன்னா அப்ப அதெல்லாம் உண்மையில நீ உண்மை இருக்குன்னு அவரு லாஜிக் சொல்றாரு, ஒரு லாஜிக் சொல்றாரு. ஆக அந்த ஒரு குற்றச்சாட்டை நிச்சயமா நம்ம ஆமதிக்க முடியாது, ஏற்க முடியாது, ஆதாரமற்றது, அவதூறு நிகர கருதலாம். அதே போலத்தானே இன்னும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அதே போலதானே கருத முடியும். என்ன கேட்கிறேன், அவரு கட்சியை சொன்னார், அதுக்கு மறுப்புலாம் நான் சொல்லல. அது அவரு சொல்றது சிரிப்புகரமான விஷயம். நிச்சயமா அரசாங்கம் செய்யக்கூடிய அவங்க கட்சியில காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்திருக்காங்க. சொல்ல முடியாது, மாத்தி மாத்தி ஆதாரம் இல்லாம கட்சி பதவியே காசுக்காக நீங்க அரசாங்கத்தை பத்தி என்ன ஒரு ஆரோக்கியமா சிவில் டிஸ்கஷன் அவங்க எப்படி சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, கேட்கப்பட்டதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் பேசப்பட்டது, சொல்லப்பட்டது, எங்களுக்கும் கடிதம். தயவு செய்து ஒரே ஒரு நிமிடம். தமிழ்நாட்டில் ஊழலுக்கான ஒரு பயிற்சி முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழலை சொன்னால் நீ இதை செய்தாய், நீ இதை செய்தாய் என்று இது போன்ற விவாதங்களை நாம் ஊக்குவிப்பது என்பது தமிழக மக்களுக்கு நன்மை அல்ல. நான் சொல்லுகிறேன், இது போன்ற இன்னைக்கு ஆவடி குமார் உணர்ச்சி வசப்பட உடம்புக்கு நல்லதில்லை. இவ்வளவுதான் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நாங்க ஒரு அரசின் மீதான குற்றச்சாட்டை சொல்றோம், ஒரு தனிநபரின் மீதான பிரச்சனையை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க. அதே போல இருந்தூர்ல மருத்துவக் கல்வி அனுமதி தந்தது அன்புமணி நீங்க அரசியல்வாதிகள் மேல ஆட்சியில் இருக்கின்றவங்க மேல இருங்க, நான் முடிச்சிடறேன். குற்றச்சாட்டுகள் வருவது ஆனால் இயற்கையாக ஆதாரத்தோடு வருகின்ற குற்றச்சாட்டுகள் உங்களுடைய தமிழகத்தினுடைய கல்வித்துறையில திரு பாலு முடிச்சிட்டோம். 836 பக்கங்கள் படித்தால் நாம் ரத்த கண்ணீர் வடிப்போம். எப்படியெல்லாம் திருமணம் நடைபெற்றது. 91, 96 அதிமுகவுடைய ஆட்சி ஊழலுடைய உச்சம். சரி, அதற்கெல்லாம் வழக்கு தொடரப்பட்டு பெங்களூரு வழக்குல அவையெல்லாம் அதுக்கப்புறம் அன்றைக்கு வழக்காடுமன்றம் சொல்லப்படுது, கூறப்படுதுன்னு சொல்லிட்டு ஒன்னு பின்னாடி இன்னொரு குற்றச்சாட்டுகள் வச்சுக்கொண்டே மீண்டும் சொல்றேன். அதை விட தமிழ்நாட்டில் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு அந்த அரசியல் நடக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் துறைவாரியாக ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் சிறைக்கு சென்று வீட்டிற்கு சென்றதிலிருந்து அதற்கு பிறகு நடக்கக்கூடிய கொள்ளை என்பது ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இதனுடைய விளைவு வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இருக்கும். இது தேர்தல் வெற்றி தோல்வியை மட்டுமல்ல, மக்களிடம் ஊழல் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும்.
தண்டிக்கப்பட வேண்டும். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், நாங்கள் மக்கள் முன் வைக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்தந்த துறைகளில் இப்படியெல்லாம் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்ன வருதுன்னா, பணம் எப்படி கொடுத்தார்கள், என்ன ஆதாரம் என்று கேட்கல. பணத்தை என்ன உங்களுக்கு என்ன ஆதாரம் வேண்டும்? ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்வதற்கு ஆவணப்பூர்வமான ஆதாரங்களை கொடுக்கிறோம். ஒரு சிஏஜி ரிப்போர்ட்டை தரும். இதையெல்லாம் கொடுக்கின்ற பொழுது சிஏஜி ரிப்போர்ட்டை கொடுங்க, வழக்கு பதிவு செய்யுங்க, நீதிமன்றத்தில் நடக்கட்டும். அது சரியா இல்ல மாறா வந்து இப்படி ஊடகத்தினுடைய ஒரு நெறியாளராக அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் தவறான தகவல் குற்றச்சாட்டு வரும்போது என்ன ஆதாரம் என்று கேட்பது நெறியாளருடைய கடமை. நாங்கள் அவர் மீது வைத்தாலோ அவர் உங்கள் மீது வைத்தாலோ என்ன ஆதாரம் கேட்பது நெறியாளருடைய அவர்களையும் கேட்கிறீங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கோம், ஒரு கவர்னரிடம் அறிக்கை வழங்கியிருக்கிறோம், 18 குற்றச்சாட்டுகளோட பட்டியலை வழங்கியிருக்கோம். வழக்கு போட நீங்க எவ்வளவு விஷயத்துக்கு வழக்கு நீங்க தான் இதுல வழக்காடு போராடிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி மின்சார கொள்முதல் ஊழல் நீதிமன்றத்தில் இருக்கிறதா இல்லையா? பருப்பு கொள்முதல் ஊழல் நீதிமன்றத்தில் இருக்கிறதா இல்லையா? முட்டை கொள்முதல் ஊழல் நீதிமன்றத்தில் இருக்கிறதா இல்லையா? எது இல்லை. நீங்க உங்களுடைய மனதை திறந்து நாட்டில் நடக்கக்கூடிய நிலைமைகளை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள். இந்த நாட்டில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் சத்தம் போட்டு பேசுவதாலோ அல்லது இது போன்று பிரச்சனைகளை திசை திருப்புவதாலோ தமிழ்நாட்டில் ஊழல் இல்லை என்று ஆகிவிடாது. நிச்சயமாக எந்த ஒரு ஊழலும் கண்டிக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ஆதாரப்பூர்வமாக சொல்லப்பட வேண்டும், நடவடிக்கை நிச்சயமாக வரணும் அப்படிங்கிறது யாருக்கும் மாற்றுக்கிறதுக்கு ரமேஷ் இல்ல. நான் சொல்றேன், அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு சொன்னாரு, அவர்கள் முதலமைச்சராக இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற பேனா வைத்துக் கொண்டு முதல் கையெழுத்து போடுவதற்காக ஊழல் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அது ஒரு விதி மீறல். அது ஒரு விதி மீறல். குற்றச்சாட்டு என்பது இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு என்பதை நீங்கள் நிரூபித்தால், ₹1 வாங்கியதாக நீங்கள் நிரூபித்தால் நீங்க சொல்லுங்க. தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் காரணம் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் சொல்லுங்க. ₹100 யார் வாங்கினார், எங்க வாங்கினார்? அதில் 2 வழக்குகள் 120B 420. நீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை ரூபாய் கை மாறியது? என்ன ஊழல்? ஒரு விதி மீறல். ஒரு விதி மீறல். ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? 420 மோசடி கிடையாது. ஊழல் குற்றம் செய்தார் என்று நிச்சயமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. வழக்கில் இன்னைக்கு மத்தியில் ஊழல் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட முடியாது. ஆனா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. வழக்காடு மன்றம் உறுதி செய்யும் வரை நிச்சயமாக நம்ம வந்து இதுக்கு எமோஷனலா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப இயல்பா சொல்றேன், இது ஒரு சாதாரண ஒரு நடைமுறை மீறல், அதாவது ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டி என்பது மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தில் பிறகு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நீதிமன்றத்தால் நாங்கள் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு பிறகுதான் அந்த அனுமதியே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விஷயங்கள் அந்த ஆய்வறிக்கையில் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டிருக்க குற்றப்பத்திரிகை அதை நீதிமன்றத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் நீ ஊழல் செய்தாய் என்று சொல்வதற்கு அதிமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒரு ஒரே பெருமைக்குரியவர் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். ஒரு குற்றச்சாட்டு தலைப்பு ஒண்ணு இல்ல, ரொம்ப எளிமையான தலைப்பு நான் எளிதா சொல்றேன். இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் இருக்கு, அதை பத்தி பேசுற நேரம்
நேரம் எல்லாம் வீணா போய் இப்ப நான் கேட்கறது ஹைவேஸ்ல வேர்ல்டு பேங்க் சிஸ்டம்ல சில ரிலாக்சேஷன் பண்ணதன் விளைவாக இன்னைக்கு 450 கோடி 350 கோடி 400 3 திட்டங்கள் தவறானவர்களுக்கு போயிருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்கேன். ஜாயிண்ட் வெஞ்சர் வழக்கு போடுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், 62 ஆசிரியர்கள் 7 டிரைவர் சொல்லி இன்னைக்கு 120 டிரைவர் உண்மை வெளியே வந்துருச்சு அக்ரிகல்ச்சர் வேலையில. அதே மாதிரி 62 சிறுபான்மை பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர்களை நியமிக்கிறதுல 1.5 வருஷமா அந்த நியமத்தை அரசாங்கம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எவ்வளவு பணம் போனா தான் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஒரே காரணத்தினால கல்வித்துறை என்று இல்லாம மின்சாரத்துறை என்று இல்லாம அனைத்து துறைகளிலும் ஊழல் இருக்கிறது. அதை பத்தி இன்னைக்கு அதுக்கு இப்ப ரமேஷ் அவர்கள்ட்ட இறுதி கருத்து கேட்க இருக்கின்றேன். நிச்சயமாக ஒரு ஜனநாயகத்தில் எதிர்கட்சிக்கு அரசாங்கத்தை குற்றம் சாட்டக்கூடிய உரிமை மட்டுமல்ல கடமையும் இருக்கிறது. அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ எதிர்கட்சியா இருக்கும் போது குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கு. அங்க பொறுப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கிறது? ஏன்னா இது பல குற்றச்சாட்டுகளா இருந்து பிறகு பேசப்படாமல் போயிருக்கிறது. இவரே சொன்னது போல, திரு பாலுவே சொன்னது போல சில குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கவும் பட்டிருக்கிறது. இது சார்ந்த உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கேட்க இருக்கு. அதாவது குற்றச்சாட்டுகள் வலுவாக இருப்பின் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக இவர்கள் நம்புகிற பட்சத்தில் வெறும் அரசியல் பேட்டிகள் ஆதாரமாகிவிடாது. குற்றச்சாட்டுகளுக்கு வலுவான ஆதாரங்கள் இவர்கள் கைவசம் இருக்கும் பட்சத்தில் பல பொதுநல வழக்குகளை அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்தில் தொடுத்திருப்பது நீதிமன்றத்தில் தொடுத்து இதே வேற வழக்குகளுக்கு போகாமே இருக்காங்களா? நீதிமன்றத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி வெவ்வேறு காரணங்களுக்காக நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள், பொதுநல வழக்குகள் போட்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்வதை போல இந்த ஒப்பந்தத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பவர்களே ஆனால் L1 போறாங்க, எங்களுக்கு கொடுக்கல, எங்களை கன்சிடரேஷன் கூப்பிடலன்னு சில கேஸ்ல போயிருக்காங்க. அப்ப நீதிமன்றம் கூப்பிட்டு டைரக்ஷன் கொடுக்குது கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருப்பதாக இவர்களால் சொல்ல முடியுமா? அது இருந்தா அது ஒரு ஆதாரமா எடுத்துக்கலாம். அப்படித்தான் ஆதாரங்கள் சொல்லணும். இரண்டாவது ஒரு தோப்பு உங்களிடத்தில் சொன்னாரு, நான் அந்த சிப்காட் விவகாரத்துக்கு போக விரும்பல, அவருடைய துறையில் இருப்பது சுற்றுச்சூழல். சிப்காட் தோப்பு வெங்கடாச்சலத்திடம் இல்லை, அதை முதலில் இவர் தெரிந்து கொள்ள வேண்டும். தோப்பு வெங்கடாச்சலம் இருப்பது சுற்றுச்சூழல். அதை சொல்றேன், நான் சொல்றேன் சட்டசபையில் அவர் என்ன பேசினார் மட்டும் எனக்கு தெரியும். நான் சட்டப்பேரவைக்கு ஒரு 20-30 வருஷமா செய்தி செய்திருக்கிறேன். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் சபையில் சொன்னது என்னவென்றால், கோகோ கோலா நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் துறையிடமிருந்து அனுமதி தரப்படவில்லை. அதை நீங்க டிஸ்பியூட் பண்றதா இருந்தா கோகோ கோலாவுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு காட்டுங்கன்னா பிறகு வரும். அவர் தவறான தகவல் அவைக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அதை சொல்லல, கோகோ கோலாவுக்கு இடம் கொடுத்திருக்காங்கன்றதுதான் இளங்கோவன் வழியாக பொதுவா எப்படி பாக்குறேன்னா, தேர்தல் நெருங்குவதால ஒரு வேண்டும். நிச்சயமாக ஒரு அரசை குற்றம் சாட்டுவது, அரசை இஷ்யூ பேஸ்டா விமர்சிப்பது, பிரச்சனைகளை கிளப்புவது, ஒரு முறைகேடு இருப்பின் அதை எழுப்புவது, மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வருவது எதிர்கட்சிகளுடைய கடமை. அதுவல்ல, ஆனால் எந்த ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட வேண்டும், ஆதாரத்தோட பேக்கிங் இருக்கணும். இட் ஹஸ் டு பி சப்ஸ்டான்ஷியேட்டட் அப்படிங்கிறது மாற்று கருத்துல. இந்த நிலையில மக்களுடைய கருத்து என்ன, நேயர்களுடைய கருத்து என்ன? அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டு அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் உள்ளது என 42%, அவதூறு என்று 20%, விசாரணை தேவை, ஒரு விரிவான விசாரணையின் அடிப்படையில் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று 38% சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் உள்ளது என 42% கருதுகிறார்கள், அவதூறு என 20% கருதுகிறார்கள், விசாரணை தேவை என 38% சொல்கிறார்கள். எதிர்கட்சிகளுக்கு குற்றச்சாட்டுகளை எழுப்ப உரிமை உள்ளது, கடமையும் உள்ளது. அதே சமயத்தில் அவை நிரூபிக்கப்பட வேண்டும். நிரூபணம் ஆகும் வரை அப்படியே ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்க முடியாது. நிரூபிக்கிறதுக்கும் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுமின் நிச்சயமாக நிரூபிப்பதும் அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் ஆதாரத்தோட ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு இதாயத்துல்லா அவர்களுக்கும், திரு ரமேஷ் அவர்களுக்கும், திரு பாலு அவர்களுக்கும், திரு ஆவடிக்குமார் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே.
சிவசேனாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கிளப்பி இருக்கக்கூடிய சர்ச்சை தேசம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அவர் சொல்லியிருக்கிறார், இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று. பாரதிய ஜனதாவும் கூட இதை கண்டிக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சிவசேனா இதை சொல்லியிருந்தாலும், அந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசி இருக்கக்கூடிய சாம்னா அப்படிங்கிற சிவசேனாவுடைய பார்ட்டி ஆர்கனும் கூட அதை கேரி பண்ணியிருக்கிறது. ஆக இந்த ஒரு கருத்தானது இதற்கு கண்டனம் எழ அவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற சர்ச்சை பேச்சுக்கள் பல தரப்பாலும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன. இது எதனால் இந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது முற்றிலும் கண்டிக்கத்தக்க ஒரு கருத்து இல்லையா? இதற்கு இருக்கக்கூடிய முகாந்திரம் என்ன, பின்னணி என்ன, விரிவாக விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில். சிவசேனாவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தான் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமையை நீக்க வேண்டும், பறிக்க வேண்டும். வாக்கு வங்கி அரசியல் இந்த நாட்டில் நடக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வர இதுதான் சரியான வழி என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சர்ச்சைக்குரிய பேச்சை ஓவைசி பேசி வருகிறார். இது போன்ற சர்ச்சை பேச்சுக்கள் தொடர்கின்றன. அதுவும் மத நல்லிணக்கத்துக்கு பாதகம் ஏற்படுமோ அப்படின்னு அச்சத்தை தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சை பேச்சுகள் தொடர்கின்றன. இவை எதனால் இவை நீடிக்கின்றன? பல கேள்விகள் எழுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஹிதாயத்துல்லா அவர்களும், அதே போல சிவசேனாவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு ராஜேஷ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். உங்கள் கட்சியை சேர்ந்த பிரமுகர் பேசி இருக்கக்கூடிய கருத்து என்பது இஸ்லாமியர்களுக்கு விரோதமானது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, அதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது, அதனுடைய ஸ்பிரிட்டையே ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமாக அவமதிப்பது என்பதை நீங்கள் ஒரு வழக்கறிஞராக ஏற்றுக்கொள்ள வேண்டாமா திரு ராஜேஷ்? அவர்கள் சொல்லி இருப்பதை அதனுடைய பின்னணியோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சாமனா பத்திரிகையிலே அவர் எழுதியிருக்கின்ற செய்தி அதை படித்தவர்களுக்கு தெரிகிறது. இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிகளாக மட்டும் பயன்படுத்துவதன் காரணமாக அந்த இஸ்லாமிய சமுதாயம் முன்னேறவில்லை. இஸ்லாமியர்களுடைய எதிர்காலமும் கூட இந்தியாவிலே கேள்விக்குறியாகி விட்டது என்று ஒரு காலத்திலே பாலா சாஹேப் தாக்கரேஜி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது அது சரியாக படுகின்றதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது என்றுதான் இன்றைக்கு யார் யாரெல்லாம் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய வாக்கு உரிமையை பறிச்சா பிரச்சனை தீந்துரும் இல்லையா? இப்ப சிவசேனா மராத்தியர்களை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துது. மராத்தியர்களுடைய வாக்கு வங்கிகளை பறிச்சிருவோம். தமிழ்நாட்டில் சில கட்சிகள் தமிழர்களை வாக்கு வங்கியா பயன்படுத்துறாங்க, தமிழர்களுடைய வாக்குரிமையை பறிச்சிருவோம். தலித்துகளுடைய வாக்குரிமையை பறிச்சிருவோம். Where does it end? Where does it start? நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று பின்னணியிலே தான் இது நடத்தப்படுகின்றது. உவைசி என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் உவைசி அவர்கள் ஹைதராபாத்திற்கு உத்தவ் தாக்கரே வந்து பார்க்கட்டும் என்று சொல்லுகின்றார்கள். கண்டிக்கத்தக்கது. இந்த நாட்டில் எங்கேயும் போகலாம். காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட ஏதாவது தேசிய கட்சி அதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதனால் எந்த கட்சியும் இரண்டு டெல்லியிலே நடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஜுமா மசூதியினுடைய இமாம் புகாரி அவர்கள் பகிரங்கமாக சொல்லுகின்றார்கள், இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்று சொன்னார்கள். அப்படி ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அவரை கைது செய்திருக்க வேண்டும். சில மத போதகர்கள் சில பாஜகவுக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சிவசேனாக்கு வாக்களிங்க. அதனால சில மத போதகர்கள் அல்ல, இந்திய தேசத்தினுடைய 50 லட்சம் ரூபாயை காங்கிரஸ் அரசாங்கம் ஜும்மா மசூதியை புனர் நிர்மாணம் செய்வதற்காக கடந்த ஆண்டுதான் செலவிட்டிருக்கின்றது. அவங்க இல்ல விமர்சனம் அவங்க மீது வைக்கணுமா? இல்லன்னா இந்த நாட்டுல எல்லாரை போல, உங்களை போல, என்னை போல, எல்லாரையும் போல ஒரே உரிமை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமை பறிப்பதுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை, நீங்க ஒரு வழக்கறிஞர், ஒரு மூத்த வழக்கறிஞர், உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா படலையா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் இருக்கு. ஹிந்து அப்படின்னு பார்க்கறது இல்ல, முஸ்லிம் பார்க்கறது இல்ல, சீக்கியர்கள் இந்திய குடிமகனாக பார்க்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல இஸ்லாமியர்களுடைய வாக்கு உரிமையை பறிப்பது அப்படிங்கிறது ஆபத்தான கருத்து. அந்த நிலைக்கு செல்லக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அந்த நிலைக்கு யாராலும் சொல்ல முடியாது. அப்படி எந்த நிலைக்கு சென்றாலும் ஒருத்தருடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான உரிமை இந்த நாடு யாருக்கும் கொடுக்கல. எந்த நிலைக்கு சென்றால் சட்டத்தில் சில பாதுகாப்புகள் இருக்கின்றது, அதை யாராலும் பறிக்க முடியாது. பாதுகாப்பு இல்லை, அனைவருக்குமான சம உரிமை. அந்த உரிமையை பறிக்கும் வாயில தானே பேசுறீங்க. பறிக்கும் வாயில அவருக்கு
இந்த நாட்டிலே அவருக்கு உரிமை இருக்கின்றது, அவருடைய கருத்தை வெளியிடுவதற்கான உரிமை இருக்கிறது. மராத்தியர்களுடைய வாக்குரிமையை பறிக்கணும் அப்படின்னு பேசினாலும் ஹிந்துக்களுடைய நீங்க பாஜக ஹிந்துக்களை வந்து ஓட் பேங்கா பயன்படுத்துது, ஹிந்துக்களுடைய வாக்குரிமையை பறிக்கணும்னு பேசினால ஏற்புடையதா இருக்குமா? அவருடைய கருத்துரிமையை ஏற்றுப்போமா? ஒன்று இந்திய மிகப்பெரிய தவறு என்று நாம் இன்றைக்கு இங்கிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வரலாறை பார்க்க வேண்டும். 1947 இந்திய தேசத்தை யாரும் பிரிவினைக்கு கேட்கவில்லை, இந்தியர்கள் கேட்கவில்லை. மாறாக இந்துக்கள் யார் கேட்டார்கள்? கேட்டவங்க போயிட்டாங்க, கேட்டவர்கள் போகவில்லை, கேட்டவர்கள் இங்கும் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை இல்ல, இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுங்க. ஓவைசி பேசினா அவர் மீது நடவடிக்கை எடுங்க. ஏன் இந்த நாட்டுடைய பேட்ரியாட்டிக் முஸ்லிம்ஸ் எல்லாரும் மீதும் இந்த ஒரு தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கிறீங்க? பேட்ரியாட்டிக் முஸ்லிம் என்று யாரை நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? எல்லாரும் யாரு கட்சியில ஒரு தலைவரை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். ஏதாவது யார் இல்ல, யார் குற்றம் இல்லையா? நான் அதான் குறிப்பிட்டு கேட்கிறேன். எந்த ஒரு அரசியல் இஸ்லாமிய தலைவர்கள் அப்துல் கலாம் இல்லையா இந்த நாட்டுக்காக தியாகம்? அரசியல்வாதி கிடையாது. அப்துல் கலாம் அரசியல்வாதியே கிடையாது. நீங்க அடிப்படையிலே தவறை செய்கிறீர்கள். முஸ்லீம் என்று சொல்லுவது அவர் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதிகளுடைய வாக்குரிமையை பறிக்கணும். அரசியல்வாதிகள் கண்மூடித்தனமாக எதை எடுத்தாலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை கொடு, இந்து குழந்தைகளுக்கு மட்டும் கல்வி உதவியை வழங்காதே, சிறுபான்மையினருக்கு அதை கொடு, இதை கொடு என்று மக்களை எப்பொழுதுமே ஒரு வாக்குறுதியாக பயன்படுத்துகிறார்கள். எதையும் கேட்பதற்கு எல்லாம் உரிமை இருக்கிறது. அதே போல விமர்சனத்தை சிவசேனா மேல வைக்கலாம். உத்தரப்பிரதேசக்காரன் எல்லாம் போ, பீகார்காரங்க எல்லாம் போங்க, தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் போங்க அப்படின்னா இது ஒன்றுபட்ட நாடு இந்தியா. இந்தியால யாருக்கும் இந்தியாவோட எந்த பகுதியிலும் இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அது கிடையாது. அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை. காஷ்மீரத்தில் நீங்கள் ஒரு சென்று இடம் வாங்க முடியாது. காஷ்மீர் ஸ்பெஷல் யாரு கொடுத்தார்கள்? அரசியலமைப்பு சட்டப்படி பண்ற வரைக்கும் இந்த நாடு அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு இந்திய தேசத்திலே நம்முடைய மூதாதையர்கள். அது தனி விவாதம், அது தனி விவாதம். கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற வரைக்கும் அதை கடைபிடிக்கணும். நீக்கணும்னா நீக்கலாம், ஒரு கருத்துமே வந்து நீக்கலாம். அது வரைக்கும் அதை பேசிட்டு இருந்தா திரு ஹிதாயத்துல்லா அவருடைய கருத்து சிவசேனாவுடைய ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது. இதோடைய எதிர்வினையை பாருங்க. ஓவைசி இந்த மாதிரியான துவேஷ கருத்தை பேசுறார், அதற்கு ஆற்றக்கூடிய ஒரு எதிர்வினை அப்படின்னு சிவசேனா ஒரு வார்த்தை வைக்கிறது. இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் பாத்தீங்களா இந்த மாதிரியான கருத்துக்கள் வருது ஏற்கனவே சொல்லப்பட்ட சர்ச்சை கருத்துக்களோடு சேர்க்கிறாங்க. இந்த நாட்டுடைய ஆளும் கட்சி பாரதிய ஜனதா இதை கண்டித்திருக்கிறது, இதில் டிஸ்டன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கண்டிக்கவில்லை. நேற்று சோபாடேங்கிற ஒரு எழுத்தாளர் மராத்திய சினிமாவை கட்டாயம் போட வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன விமர்சனம் தான் கொடுத்தார். அந்த மராட்டியத்தினுடைய சபாநாயகர் அந்த அம்மாவுக்கு உரிமை பிரச்சனை, உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு சட்டமன்றத்தில் அவங்க நான் கேட்கறது, இன்னைக்கு வரையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு மோசமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, இந்திய மதங்களுக்கு எதிராக, இதுவரை இஸ்லாமிய மதத்துக்கு மட்டும் இல்ல, இந்திய மதங்கள் அத்தனைக்கு எதிராக, ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சபுக்கோ சன்மதி தேவ் பகவான் காந்திக்கு பிரியமான வரி, இப்ப எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுங்க நம்ம கேட்க வேண்டிய நிலை என்ற நிலையில நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு பாரதிய ஜனதா ஒரு எம்பியா இருக்கிறவருக்கு ஒரு நோட்டீஸ் யார் அனுப்பிச்சிருக்கணும்? பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் அனுப்பிச்சிருக்கணும், அல்லது அந்த கட்சி மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். கட்சி சொன்னா நான் வழக்கு பதிவு கருத்து சொன்னவர் மீது நடவடிக்கை பார்த்திருக்கிறது. நீங்க வழக்கு பதிவு யார் தனிநபர் போட்டிருக்கலாம். நான் கேட்டது, நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சி, அந்த கட்சி இதுவரையும் கண்டனம் தெரிவிக்க நம்பர் 1. அனைத்து குடிமகனுக்கும் இந்த கருத்து ஆபத்தானதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாட்டுடைய பிரதமர் இந்த நாட்டில் இருக்காரா இல்லையா, அவருடைய ட்விட்டர் பேஸ்புக் தினந்தோறும் வருது. ஒரு சிறுக நான் கேட்கிறேன் சார், ஒரு இந்த நாட்டுக்கு எனக்கு அவர் தான் சார் பிரதமர். நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்களா அல்லது அரபகத்தில் இருந்து வந்தவர்களா? கிடையாது. நான் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்ன நானும் இந்தியாவில் பிறந்தவன் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய சைவமோ வைணவமோ ஏதோ ஒரு மதத்தில் இருந்தவன் தான். இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லோருமே எப்படி ஆளாளுக்கு ஒரு கட்சியில இருக்கும், ஒரே குடும்பத்தில் பிறந்தவன் அதிமுக இருக்கான், திமுக இருக்கான், காங்கிரஸ் இருக்கான். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தில் இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், அப்படி தப்பு செஞ்சு அவர்களுக்கு நீங்க வாக்குரிமை மறுக்கணும்னா, தமிழர்களை அடித்து விரட்டிய
சிவசேனாவை என்னைக்கோ அந்த நாட்டிலிருந்து விரட்டி இருக்கணும். அல்லது பீகாரிகள் என்று சொல்லி அவங்க இந்துக்கள் தானே, பீகாரி முஸ்லிம், அப்ப இந்துக்களையே எதிர்க்கக்கூடிய இந்த நாட்டினுடைய மக்களை அனைத்து மக்களையும் எதிர்க்கக்கூடிய சிவசேனா இன்னைக்கு வரை இருக்குன்னு சொன்னா அது பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு ஒரு காரணம். குஜராத் பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துல சொல்லிட முடியுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த மாதிரியான சர்ச்சை பேச்சுகள் அப்படிங்கிறது தொடர்கின்றன. ஓவைசி பேசியிருக்கிறார். அதே போல சங் பரிவார சேர்ந்த சில தலைவர்கள் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் அது மத ரீதியான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சை பேச்சுக்கள் தொடர்கின்றன. இவை பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. ஏன் இந்த ஒரு ட்ரெண்ட் தொடர்கிறது? மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை முறை சொல்லியிருப்பவர் சிவசேனாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். அதாவது இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று பொருள்பட சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிகளா பயன்படுத்துறாங்க, சோ அதனால வாக்கு உரிமையை பறிச்சிருவோம் அப்படிங்கிறார். இது சர்ச்சைக்குரிய கருத்து அப்படிங்கறத தாண்டி ஒரு ஆபத்தான கருத்தாக பல பேரால் பார்க்கப்படுகிறது. நான் சிவசேனாவுடைய மாநில தலைவர்கிட்ட கேட்க இருக்கின்றேன். திருப்பியும் அதை தான் நான் கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் யாருக்கும் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான ஃபாலோ பண்றதுக்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. ஒரு ப்ரொவிஷன் இல்லாம நீங்களே சொன்னது போல 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே குவாலிஃபைடு. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு லீகல் ரைட் எல்லாருக்குமே. So it is not a fundamental right, it is a legal right. அப்படி இருக்கும்பொழுது ரெண்டுத்தையுமே அச்சுறுத்தி பேசும்பொழுது அங்க ஒவேசி அந்த மாநிலத்துல கால் பதிக்க நினைக்கிறார். அவருக்கு இன்னும் வலுவான ஒரு வாய்ப்பை தான் நீங்க ஏற்படுத்தி தரீங்க. மோர் ஓவர் யூ ஆர் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் என்று நாம் சொல்லுகின்றோம். அரசியலமைப்பு சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தை இருக்குகின்ற அரசாங்கங்கள் மதித்தால் தான் குடிமக்கள் அதை மதிப்பதற்கு முன்வருவார்கள். காங்கிரஸ் கட்சி மதிக்கவில்லை. மதிக்கலன்னா மதிக்கணும். அரசியலமைப்பு சட்டம் படி தான் நாடு நடக்கணும். ஆக அவங்க மதிக்கல அரசியலமைப்பு சட்டத்தை தலைவீழ திருப்பி போடுறேங்கிறது அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றத்துக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அரசியல் அமைப்பு சட்டத்திலே அடிப்படை உரிமை என்று சொல்லப்படுகின்றதிலும் ஷரத்து 14 என்று சொல்லப்படுகின்றதுதான் எல்லோருக்கும் சமநீதி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு விஷயத்தை வருகின்ற பொழுதும் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த சூழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சி தான் அந்த வகுப்புவாதத்தை எங்கும் தோற்றுவித்திருக்கின்றது. ஒரு சின்ன காங்கிரஸை விமர்சிக்கலாம், காங்கிரஸை எதிர்க்கலாம், அதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அதற்காக காங்கிரஸ் எதிர்க்கிற பேர்ல மக்களை தான் பாதிக்கிறீங்க. இஸ்லாமிய மக்களுக்கு வாக்குரிமை கூடாதுங்கிறீங்க, நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் அடுத்த நாளைக்கு இதுல மகாராஷ்டிரால வசிக்கக்கூடிய இங்க இந்த தமிழ்நாட்டில இருந்து வசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடாதுங்க. நம்முடைய தமிழ்நாடு சிவசேனா கட்சியை பொறுத்த மட்டிலே நாம் என்ன எதிர்பார்க்கின்றோம் என்றால், இந்த தேசத்திலே வாழ்கின்ற குடிமக்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும். எல்லோரும் தேசத்தை நேசிக்க வேண்டும். தேசத்தினுடைய முன்னேற்றத்தில் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். கருத்து அப்படி சொல்லிட்டு ஒரு பகுதியினருடைய இந்த நாட்டுடைய குடிமக்களுடைய உரிமையை பறிக்கிறேன்னா, அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை ஒரு மக்கள்கிட்ட இருந்து பறிக்கிற காங்கிரஸ் வாக்கு வங்கி பண்ணுது, இன்னொரு கட்சி வாக்கு வங்கி அரசியல் பண்ணுது. அவங்கள எதிர்ங்க, மக்களை நம்பிக்கிறீங்க. இந்த ஒரு கருத்து எவ்வளவு ஆபத்தானது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இது ஒரு ஆபத்தான கருத்து இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய கருத்து. இந்த கருத்தின் அடிப்படையில் முகாந்திரமே இல்ல. இது அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுடைய அனைத்து குடிமக்களையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறது. மதம் ஜாதி நீ பிரிச்சு பார்க்கல. இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷன் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் லீகலி ஸ்பீக்கிங் பேசிக் ஸ்ட்ரக்சரை யாராலும் மாற்ற முடியாது. அரசாங்கம் நினைத்தாலும் பாராளுமன்றம் நினைத்தாலும் மாற்ற முடியாது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் அப்படி இருக்கும்போது ஒரு பதில் சொல்லி நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு கோவப்பட்டிருக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி. உவைசியினால் காங்கிரஸ் சீட்டுகள் குறைந்திருக்கிறது. அதனால தான் சிவசேனாவும் பிஜேபி மகாராஷ்டிரா ஆட்சி. நான் கேட்கிற கேள்வி சொல்லாத பாரதிய ஜனதா மீது வரக்கூடிய கோபம் ஓவைசி மீது ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு வர மாட்டேங்குது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆட்சி போனாலும், எங்களுக்கு வாக்குகள் போனாலும், சீட்டு போனாலும்
பேசினாலும் காங்கிரஸ் அதை பத்தி கவலைப்படுறதில்லை. இந்திய அரசியல் சட்டம் முக்கியம், இந்திய மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா ஒன்றாக இருக்க வேண்டும், சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று காங்கிரஸ் கருதுவதால் தான் எங்களுக்கு கூட அந்த கோபம் வரல. ஆனா ஒரு உண்மையை நீங்க புரிந்து கொள்ளணும், இன்றைக்கு இவ்வளவு தூரம் அந்த சிவசேனாவை பொறுத்தவரை மராட்டியத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்றாங்க தேசத்துடைய விசுவாசம். நான் கேட்கிறேன், ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்த அடுத்த மாதமே 84 பேர் இந்த நாட்டினுடைய ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்றதாக கூமர் நாராயணன் தலைமையில 84 பேரை கைது பண்ணாங்க. அதுல ஒரு முஸ்லீம் கூட இல்லை என்ற உண்மை சகோதரர் ராஜேஷ் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்ன ஒண்ணு விசுவாசம் என்பது முஸ்லீம் விசுவாசம் யாரோ ஒருவருக்காக வேண்டி யாரோ சில நீங்க இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமா, மராட்டியர்களாக இருக்க வேண்டியது முக்கியமா? நம்மள்ட்ட சாதாரண மனிதர்கள் இருந்து பாரத பிரதமர் வரைக்கும் ஒத்துக்கொள்ற விஷயம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வரையும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், மந்திரிகள் பலர் மோசமான கருத்துக்களை சொன்னதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து சிவசேனா பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, ஓவைசி அப்படி பேசினாரு, அவர் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேசி பேசினார், சிவசேனா மீது ஆமோதிக்காத பாரதிய ஜனதா மீது உங்களுக்கு வரக்கூடிய கோபம் ஏன் நீங்க ஓவைசி மீது அந்த ஒரு கடுமை காட்ட மாட்டேங்கிறீங்க? ஓவைசியும் மதநலத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாரு. நான் கேட்கறது, சிவசேனா ஓவைசி மீது வழக்கு போடட்டும், அவர் மீது அரசியல் சட்டம் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு தேசமோ அல்லது ஆந்திராவோ கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். நான் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்கிறேன், அவர் பாரதிய ஜனதா சிவசேனா மீது சாஃப்டா இருக்கு, டிஸ்டன்ஸ் பண்ணிருக்காங்க இருக்கீங்களே தவிர அதே போலத்தானே யுவர் சாஃப்ட் முடியும். ஆந்திராவில் எங்க ஆட்சி இல்ல, அகில இந்தியாவில் எங்க ஆட்சி இல்ல. இன்னைக்கு உவைசி உள்ளபடியே தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். மேலும் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்கிறார். அந்த சமயத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். உவைசி செய்தது ரியாக்ஷன். சாட்சி மகாராஜ், ஆதித்யநாத் இவர்கள் செய்ய சொல்லக்கூடிய ராவத் இவர்கள் எல்லாம் ஆக்ஷன். ஆக்ஷன் தப்பு செஞ்சா ஆக்ஷன் இதற்கு முன்பு பல சமயங்கள்ல ஓவைசியா பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்கிறார். இன்னைக்கு இந்திய நாட்டில் ஆக்ஷனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, ரியாக்ஷனுக்கு தான் பல. பாரதிய ஜனதா எப்படி சிவசேனாவுக்கும் பாரதிய ஜனதா எப்படி சிவசேனாவுக்கு வக்காலத்து வாங்குறீங்கன்னு சொல்றீங்களோ, இல்ல அவங்கள்ட்ட மென்மை காட்டுறீங்கன்னு சொல்றீங்களோ, அது போல ஏன் ஓவைசி மேல இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன். உவைசிக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை, நான் சொல்றது நாங்க அவர் மீது வக்காலத்து வாங்கவில்லை. தவறாக பேசியிருந்தால் கண்டிக்கத்தக்கவர், தண்டிக்கத்தக்கவர், அது எந்த மாற்று கருத்துல. அவர் மட்டுமல்ல, காங்கிரஸ்காரர்களாகிய நாங்கள் தவறு செய்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு சோபா டேங்கிற எழுத்தாளர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களே, பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி ஏன் இன்னைக்கு வரையும் சஞ்சய் ராவத் மீது, சிவசேனா மீது ஏன் ஆக்ஷன் எடுக்கவில்லை? ஒரே ஒரு விஷயம், நம்ம பாரதி பாட்டு நிச்சயமாக இந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது அதிர்ச்சி தரத்தக்கது மட்டுமல்ல, மிகவும் கண்டிக்கத்தக்கது. சிவசேனா ஹேஸ் டு வித்ரா திஸ் கமெண்ட். ஏன்னா இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணான ஒரு கருத்து, ஒவ்வாத கருத்து, எதிரான கருத்து அப்படிங்கறத ஒரு கட்டத்தில் நீங்க ஏற்றுதானோ. இட் cannot continue. திரு ராஜேஷ், சுருக்கமான இறுதியான கருத்து. இந்திய தேசத்திலே வாழ்கின்ற இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய இளைஞர்களை நல்வழிப்படுத்தி இந்த தேசத்திற்கு தேச பக்தர்களாக மாற்றுகின்ற காலத்திலே இதே போன்ற எந்த ஒரு கருத்துமே எல்லாருக்கும் இருக்கணும் இருக்காது. இன்னைக்கு ஒரு மதத்தினருடைய வந்து உரிமைகளை, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பேன் அப்படிங்கிறது மிக 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 ஆபத்தான கருத்து அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை கருத்துக்கள், மத நல்லிணக்கத்துக்கு குந்தம் விளைக்கக்கூடிய கருத்துக்கள் யார் சொன்னாலும், சிவசேனா சொன்னாலும், ஓஐசி சொன்னாலும் நிச்சயமாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது தொடர்வதற்கு அனுமதிக்க முடியாது. தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஹிதாயத்துல்லா அவர்களுக்கும், திரு ராஜேஷ் அவர்களுக்கும், பார்த்தனையர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.